கண்ணாடி தகடுகளுக்கு இடையில் அந்த திரவம் மேல் எழும்புறதை செய்து பார்க்கறதுக்கு நமக்கு தேவை என்னன்னு தெரியுமா? 2 மைக்ரோஸ்கோப் ஸ்லைட்ஸு, வண்ணம் கலந்த தண்ணீர், பேப்பர் கிளிப்புகள், ரப்பர் பேண்ட். செவ்வகமாக இருக்கிற 2 மைக்ரோஸ்கோப் ஸ்லைடுகளை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ரப்பர் பேண்டை வச்சு நீளவாக்கில் கட்டிடலாம். இன்னொரு பக்கத்தில் பேப்பர் கிளிப்பை வச்சு 2 ஸ்லைடுகளுக்கும் நடுவில் ஓரளவுக்கு இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லைடோட மூலையில் பேப்பர் கிளிப்பை சொருகிடலாம். இதை செங்குத்தா வண்ணம் கலந்த தண்ணீருக்கு உள்ளே வைக்கிறப்போ கிளிப்புனால நம்ம உருவாக்குன இடைவெளி வழியாக தண்ணீர் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே பரவி ஒரு பரவளையத்தை உருவாக்கி இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு காரணம் நுண்புழை ஏற்றம்னு சொல்லலாம். சின்ன துளை வழியாக தண்ணீர் ஸ்லைடோட மேல் பகுதி வரைக்கும் போகுது. அதே நேரத்தில் புவியீர்ப்பு விசையின் காரணமாக பெரிய இடைவெளி வழியாக தண்ணீரானது கீழேயே நிற்கிது. இதே சோதனையை புவியீர்ப்பு விசை இல்லாத விண்வெளியில் செஞ்சோம்னா ஸ்லைடு முழுசாக மேலே வரைக்கும் தண்ணி பரவி நிற்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சிறிய விட்டம் இருக்கிற குழாய்களை நீரில் அமிழ்த்தும் போது நீரானது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக குழாயில் மேல் நோக்கி ஏறுது. இத்தகைய நிகழ்வை தான் நம்ம நுண்புழை ஏற்றம்னு சொல்கிறோம்.